வணக்கங்க. வாழை மீனை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சுத்தமான ஸ்க்ரப்பர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ஃபின்ஸ் துடுப்புகள்னு சொல்லுவாங்க. இதை கீழே இருந்து மேலே போல் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கழண்டு வந்துடும். அதேமாதிரி இந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, சில்வர் கலரில். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாமே க்ளீன் ஆகிடும். நமக்கு தேவையான சைஸு நம்ம குழம்புக்கோ இல்லை வறுக்கிறதுக்கோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு மீனாக இருந்தாலும் குடல் பகுதியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இந்த குடல் பகுதியை நீங்கள் க்ளீன் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குடல் பகுதியை எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி க்ளீனிங் ஆகிருக்குன்ட்டு. அதேமாதிரி தலைப்பகுதியை நீங்கள் ஒரு கத்திரிலே நீங்கள் கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வாழை மீனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழை மீன் தித்திப்புன்னு ஒரு ரெசிபி பண்ணலாம். அதேமாதிரி வாழை மீன் கருவாட்டு குழம்பு வைக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரை கூட பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் நல்ல உகந்த மீன். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.